தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்று பக்கங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் நம்ம நம்ப முடியும். இந்த கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போராட்டங்கள், இளைஞர்களுடைய தன்னெழுச்சி மிக்க இந்த போராட்டங்கள் என்பது தமிழகத்தில் ஒரு பெரிய அளவிற்கான ஒரு கவன ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா முழுக்க மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கிற பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இந்த இளைய சமுதாயத்தினுடைய சக்தி என்னவாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் இதற்கான ஆதரவு கூட்டம், ஆதரவு குரல் என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் எல்லா நகரங்களிலும், எல்லா சிறு நகரங்களிலும், மாவட்ட தலைநகர்களிலும் இன்றைக்கு இளைய சமூகம், மாணவர்கள், இளைஞர்கள் என்று பெருவாரியாக தன்னெழுச்சியான ஒரு கூட்டம் இன்றைக்கு வீதிகளிலே வந்திருக்கிறார்கள். ஒற்றை கோரிக்கை, ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும். தமிழர்களுடைய பாரம்பரியமான பண்பாட்டினுடைய, கலாச்சாரத்தினுடைய ஒரு நீட்சியாக பார்க்கப்படக்கூடிய ஜல்லிக்கட்டு என்பதை நடத்தியே தீர வேண்டும். அதில் எந்தவித ஒரு சமரசத்திற்கும் இடமில்லை என்கிற அந்த ஒற்றை குறிக்கோளோடு இன்றைக்கு இளைய சமூகம் இன்றைக்கு வீதிகளில் இறங்கி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்பது, லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் இன்றைக்கு வீதிகளிலே வந்து போராட்டம் நடத்தினாலும் மிக 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 ஒரு கட்டுப்பாட்டோடு, கட்டுக்கோப்போடு இந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஒவ்வொரு செய்கையும், நான் இந்த வழியாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களை நடந்து வரும்போது அவர்கள் ஒழுங்குபடுத்திய விதம், இந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்திய விதம், யாரும் தலைமையில் எந்த அரசியல் கட்சியினுடைய பின்னணியும் இல்லை, எந்த அரசியல்வாதியின் பின்னணியும் இல்லை. நாங்கள் எங்களுக்காக வந்திருக்கிறோம், அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்கிற அந்த ஒரு எழுச்சியோடு வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய அடுத்த தலைமுறை என்பது மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைமையாக, ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு, வெறும் வேகம் மட்டுமல்ல விவேகத்தோடும் இருக்கிறார்கள் என்பதாக இன்றைய கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு பெரிய போராட்டத்தை இவ்வளவு அமைதியாகவும், இவ்வளவு ஒரு தீர்க்கமான முடிவோடும், பல்வேறு பிரச்சனைகள் வரும், பல போராட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம். எல்லா போராட்டங்களிலும் அவர்களுக்கான பல்வேறு தடைகள் வரும். ஆனால் அதையெல்லாம் கடந்து மிக மிக விவேகத்தோடும் ஒரு தீர்க்கமான பார்வையோடும் தொடர்ந்து இன்றைக்கு அவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழக அரசாங்கம் ஒரு பக்கம், நாங்கள் பிரதமரை சென்று சந்திக்கின்றோம், அவசர சட்டம் கொண்டு வருகிறோம் என்று சொன்னாலும் கூட, இந்த மாணவர்களை பொறுத்தவரை, இளைஞர்களை பொறுத்தவரை ஜல்லிக்கட்டு நடக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். மிக குறிப்பாக அவர்கள் அரசியல் கட்சிகளையோ அரசியல்வாதிகளையோ நம்புவதற்கோ அல்லது அவர்களை ஏற்பதற்கோ நாங்கள் தயாராக இல்லை என்கிறார்கள். சில நேரங்களில் சினிமா பிரபலங்களை கூட வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள். இதனால் வந்த கூட்டமாக இது பார்க்க வேண்டாம் என்கிறார்கள். எந்த தலைமையும் இல்லை, எப்படி இது நீடிக்கப் போகிறது என்கிற கேள்விகள் எல்லாம் உடைத்தெறிந்து கடந்த சில நாட்களாக, ஒரு வாரத்திற்கு மேலாக ஆயிரக்கணக்கான மக்களாக இருந்தது இன்றைக்கு லட்சக்கணக்கில் கூடியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவ்வளவு பேர் வந்த பிறகும் கூட ஒரு கட்டுக்கோப்பான ஒரு போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அவர்களோட பேச போறோம். நம்மோட விருந்தினர்களும் சேர்ந்திருக்கிறாங்க. இப்படியான ஒரு 65க்கு பிறகு, 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு போராட்டமாக பார்க்கப்படுகிறது. தன்னெழுச்சியாக வந்த ஒரு போராட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த போராட்டம் அடுத்த கட்டங்களில் என்னவாக நகரும், இந்த இளைஞர் சக்தி என்பது ஒரு தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் நம்மோடு பேசுவதற்கு விருந்தினர்களும் இருக்கிறார்கள். அதற்கு முன்னாக களத்தில் இருக்கின்ற இந்த இளைஞர்களோடு பேசலாம். விலாசிட்டி, நேற்றுக்கு நான் பார்த்தேன், பேச்சுவார்த்தைகள் போனது, நிறைய உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை எப்படியெல்லாம் வந்து குலைக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்கும். அதை கடந்து இவ்வளவு ஒரு தீர்க்கமாக, ஒரு கட்டுக்கோப்போடு நடக்கிற இந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. பிரமிச்சு போயிருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பு உண்டாகி இருக்கிறது. ஆனால் அந்த பிரமிப்போ அல்லது இப்படி ஒரு விஷயம் நடந்து விட்டதுங்கிறதோ இங்க இருக்கிற இளைஞர்கள் யார்ட்டும் இல்லை. அவங்க ஒரே நோக்கம் ஜல்லிக்கட்டு நடத்தணும், அந்த ஒரு பார்வை மட்டும்தான் போயிட்டு இருக்கு. இந்த தீர்க்கமான, இன்னைக்கு அரசாங்கம் சில முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. இந்த முடிவுகளுக்கு பிறகு இளைஞர்களுடைய பார்வை என்னவா இருக்கு? சார், ஒரே விஷயம் தான் சார். இது வந்து என்னை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் வந்து ஐம் நாட் கமிங் ஃப்ரம் எனி ஆர்கனைசேஷன், எந்த இயக்கமும் கிடையாது. நான் பொதுமக்கள் சார்பாக நான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன். ஏன்னா நான் வந்து மதுரைக்கார பொண்ணு, நான் தேனியிலேருந்து பிறந்து வாழ்ந்தவன், என் ஊர் பண்ணப்புறம். அப்படி இருக்கும்போது எங்கள் ஊரில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை வந்து நான் பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்கும் தான். அது வந்து எப்படியெல்லாம் வந்து மாறி இருக்குன்னா, ஒரு தமிழினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அழிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு எவனோ ஒரு பீட்டாக்காரன் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அவங்க அத்தனை பேருக்கு ஒரு நாலேஜை கொடுத்து, இதை வந்து இனத்தையே, இந்த மாடு இனத்தையே வந்துட்டு அழிக்கணும்னு சொல்லி தமிழர்களை முற்றிலுமாக அழிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த நாளாக அவேர்னஸ் யாருமே கொண்டு வரல. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த போராட்டம். முக்கியமாக இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும், கிட்டத்தட்ட வந்துட்டு 3-4 வருஷமா ஜல்லிக்கட்டு நடக்கல. ஏன் நடக்கல? ஏன் இதை யாரும் தட்டி கேட்கல? எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்கள் வந்து இத்தனை நாளாக விட்டுட்டீங்க, இப்போ நீங்கள் கேட்டீங்க. இத்தனை நாளாக நாங்கள் சும்மா விட்டோம், சரி நாங்கள் இப்போ நடக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம். எத்தனை நாளைக்கு கூட்ட புனிவான் தமிழன் சொல்லுங்க பார்ப்போம். நேற்று வந்து நாங்கள் போன மீட்டிங்கில் வந்து நிறைய கேள்விகள் நானே வந்து அமைச்சர்கள் அவர்களிடமே முன் வச்சேன். அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்க, எல்லாரும் கூடயும் உட்காந்து பேசும்போது கேட்டாங்க, அம்மா அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்காக வந்து எல்லா ஹெல்ப் பண்ணாங்க, ஜல்லிக்கட்டு தடையை வந்து நீக்கணும்னு சொன்னாங்க. அம்மா அவர்களே வந்து
வந்து இறுதியாக அதாவது இந்த ஜல்லிக்கட்டினுடைய தடை நீக்கத்தை வந்துட்டு அவசர சட்டம் கொண்டு வந்தால் இது நீக்கும்னு சொன்னாங்க. அப்படின்ன உடனே நம்ம மாஃபா பாண்டியராஜன் என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு 9 நாள் அமெண்ட்மெண்ட்டுக்கு டைம் வேணும் கேட்டேன். நான் சொன்னேன், சார் அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லீடர், உங்களுடைய கட்சியினுடைய லீடர் அவர்களே பல களங்களை சந்தித்து என்ன சொல்கிறாங்க, அவசர சட்டம் கொண்டு வந்தால் ஜல்லிக்கட்டை கொண்டு வரலான்னு அவங்களே தானே சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதுக்கு நாங்கள் 9 நாள் வெயிட் பண்ணோம்? அந்த அவசர சட்டம் உங்கள் தலைவர் சொன்னதை நீங்கள் இம்ப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம் விலாசினி. நிறைய இந்த பிரச்சனைகளில் விலாசினி போன்ற பல இளைஞர்களுக்கு இதுதான் முதல் முறையாக களமிறங்குறாங்க. பல போராட்டங்களை கண்ட பல அமைப்புகள் இது எல்லாமே கேள்விகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. பல அமைப்புகள் இன்னைக்கு மாணவர் அமைப்புகளாக இருக்கிறவர்களும் கூட 100 பேர் 200 பேருக்கு மேல் திரட்டுவது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். குறிப்பாக அரசியல் கட்சிகள் இன்னைக்கு மக்களை திரட்டுவதற்கு, பொதுமக்களுக்காக கூட்டங்களை கொண்டு வருவதற்கெல்லாம் இன்னைக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு தெரியும். ஆனால் அதையெல்லாம் கடந்து இவ்வளவு எழுச்சியோடு லட்சக்கணக்கான மக்கள் எப்படி, இத்தனை இளைஞர்கள் எங்கிருந்து கூடுகிறார்கள், எப்படியெல்லாம் இது பரவுகிறது, அவர்களுடைய இந்த தீர்க்கமான பார்வை எவ்வளவு தூரம் ஆழமாக அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பிரச்சனைகள்ல எந்த இடத்துலையும் அவங்க விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க என்பதெல்லாம் நாம் தொடர்ந்து பேச போகிறோம். இன்றைக்கு பெரிய அளவிற்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய சக்தியாக வளர்ந்திருக்கின்ற இளைய சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இங்க இருக்கிறாங்க. எல்லோருடையும் பேச போறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். வரலாற்றின் பக்கங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு போராட்டத்தை நாம் இப்போது சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த வரலாறை படைத்துக் கொண்டிருக்கிறவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்தில் பலரும் இதுக்காக விதை தூண்டி இருக்கிறார்களே. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த எழுச்சி அதற்கான ஆரம்ப கட்ட வித்துக்களாக பல பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருவராக இருக்கின்ற ஜெகன்ட்ட நம்ம பேசலாம். எந்த பாயிண்ட்ல இருந்து இது தொடங்குச்சு? நீங்க வந்து சமூக வலைத்தளத்துல இதை பெரிய அளவிற்கு கொண்டு போனவராக அறியப்படுகிறீங்க. ஆக்சுவலாக முந்தா நேற்று நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அலங்காநல்லூரில் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. போராட்டம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இது வரைக்கும் மதுரைக்கோ அலங்காநல்லூருக்கோ போனதில்லை. நான் ஜல்லிக்கட்டு யூடியூப்லையும் டிவிலையும் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கே கோவம் வந்துச்சு. அவங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மதுரைக்கு போகிறது இப்போ சாத்தியம் இல்லை அப்படின்னு தோணும் போது சென்னையில் இருக்க எல்லாரும் எல்லாரும் போராட்டத்துக்கு களத்தில் ரெடியாக இருக்கும் போது சென்னை ஒரு இடமா ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சென்னையில் நம்ம பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஆரம்பிச்சது தான். ஒரு 200 பேர் 300 பேர் 500 பேர் வருவாங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சு நாங்கள் ஷேர் பண்ணோம். வாங்க 8 மணிக்கு காலையில் போராட்டம் இருக்குது. விவேகானந்தர் இல்லை பக்கத்தில் விவேகானந்தம் இல்லம் எதிரில் போராட்டம் நடக்கிறது 8 மணிக்குன்னு சொல்லி என் ஃபேஸ்புக்லேயும் இதுலேயும் மீம் கிரியேட்டர்ஸ் பேஜ்லலாம் ரெக்வஸ்ட் பண்ணி வர வச்சோம். அங்கேருந்து வந்தவங்க தான் இன்றைக்கி 6000 10,000 கணக்கில் கூண்டிட்டு இருக்காங்க. எல்லாருமே நாங்கள் வைக்கிற முன்னே பண்ணிட்டு இருக்கீங்க ஜெகன்? ஆக்சுவலாக நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஏதாவது போராட்டங்கள்ல இந்த மாதிரி கலந்துட்டு இருக்கீங்களா? ஃபீல்டுல போய் போராட்டங்கள்? இதுதான் என்னோட முதல் போராட்டம். ஆக்சுவலாக தமிழுக்காக நம்ம போராடணும், தமிழர்களுக்காக நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் போராட ஆரம்பிச்சது. எல்லாருமே நம்மளோட தமிழ் சொந்தங்கள். அவங்க அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம இங்கே தனியாக நம்மளும் சரி அவங்கள கஷ்டப்பட்டு வர பலனை நம்மளும் அனுபவிக்க தான் போகிறோம். ஆனால் நம்ம மட்டும் கஷ்டப்படாமல் எல்லா பலனையும் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாதுல்ல. அதுக்காக நம்மளும் இறங்கி போராடணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம ஆரம்பிச்சோம். தொடர்ந்து பேசலாம். ஜெகனோட சேர்ந்து இந்த விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியவர்கள் இவரும் ஒருத்தர். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். எந்த பாயிண்ட்ல இப்படி நம்ம ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இதுக்காக ஒரு போராட்டத்தில் களமிறங்கணும்னு தோணுச்சு? இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாவே தமிழன் அப்படின்னாவே எல்லா இடத்துலையும் நம்ம தமிழன் ஒடுக்கப்படுறோம். இப்போ ஆந்திராவில் சுட்டோம் அப்படின்னா 20 பேரை சுட்டோம். கேட்டால் தமிழன். ஒரு மீன்பிடி ஒரு மீனவன் செத்தான் அப்படின்னா தமிழன். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆந்திரா கர்நாடகாவில் தமிழன் நடிக்கிறான். ஏன் தமிழன் நடிக்கிறீங்க? தமிழனுக்கு மட்டும் அந்த ஒரு பாகுபாடு மற்ற எல்லா ஸ்டேட்ல இருக்கு. இதே ஆந்திராவில் நடக்குது. ஜல்லிக்கட்டு சந்திரபாபு நாயுடு ஊர்ல நடக்குது. சேவல் சந்தை அங்க நடக்குது. ஏன் இங்க நடக்க மாட்டேங்குது? இது இங்க நடந்தா இது ஒரு குற்றம். இதை நீங்க அப்போஸ் பண்றீங்க. ஏன் அப்போஸ் பண்றீங்க? தமிழனுக்குன்னா அப்ப நாங்க இழிச்ச வேணாம், நாங்க ஏன் நாங்க விட்டு கொடுக்கணும்? எங்களோட உரிமை இது, நாங்க போராடுவோம். இது தமிழோட ஜல்லிக்கட்டு தமிழோட அடையாளம், பாரம்பரியம், பண்பாடு. இது ஏன் நாங்க விட்டு கொடுக்கணும்? இது சிந்து சமவெளி காலத்துல இருக்கு. இன்னைக்கு நேற்று நடக்கல. இப்ப 4 வருஷமா ஏன் நடக்கல? நேற்று இன்னைக்கு நாளைக்கு நடக்கும் 4 வருஷமா வெயிட் பண்ண நடக்கல. இந்த அரசே தான் சொன்னாங்க ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தா நடக்கும் அப்படின்ட்டு. டிமான்ஸ்ட்ரேஷன் ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தீங்க, 3 மணி நேரத்தில் கொண்டு வந்தீங்க. அது கொண்டு வர முடிச்சவங்களால உங்களால இது கொண்டு வர முடியல. ஏன் 9 நாள் டைம் கேட்கறீங்க? நீங்க ஏன் 9 நாள் டைம் கேட்கறீங்க? உங்களால அது கொண்டு வர முடிச்சவங்களால இது கொண்டு வர முடியலையா? எல்லா பொலிட்டிஷியன்ஸ் பேசுறாங்க, ஆனா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. உங்களுக்கு இதான் முதல் போராட்டம்? முன்னாடி வந்திருக்கீங்க? இது முதல் போராட்டம். ஒரு இவ்வளவு பிரச்சனைகளுக்காக நேராக களத்துக்கு வர்றோம் அப்படிங்கும் போது என்ன உங்க மனசுல இருந்துச்சு? நேரடியா ஒரு போராட்ட களம்ங்கிறது முதல் முறையா வரும்போது நிச்சயமா பல விஷயங்களை யோசிச்சிருப்பீங்க. இவ்வளவு ஒரு சப்போர்ட் வரும் அப்படிலாம் எதிர்பார்த்தீங்களா? இல்ல, நம்ம தமிழர்
நமக்கு அவனுக்கு ஒண்ணு அப்படின்னும் போது நாம நிக்கிறோம், எனக்கு ஒண்ணு அப்படின்னா பின்னாடி என் தமிழன் நிப்பான் அப்படின்ற ஒரு தைரியம் தான் எல்லாமே. பேசலாம். இது பெரும்பாலும் இந்த சமூகத்துல இப்ப இருக்கிற இன்றைய இளைய தலைமுறை மத்தியில வந்து ஒரு தமிழர் அடையாளங்கள்லாம் இருக்குது, பெருமளவிற்கு அது உள்ளுக்குள்ள இருந்திருக்குங்கிறத நிரூபிக்க கூடியதாக வெளிக்காட்டக்கூடியதாக இந்த ஒரு போராட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஜல்லிக்கட்டுங்கிறது அவங்க அப்படிதான் பாக்குறாங்க, தமிழர் கலாச்சாரத்தோட தமிழர் பண்பாட்டோட ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக வைக்கிறது. அவங்க ஜல்லிக்கட்டுக்கு தடை என்பதை ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக பார்க்கிறாங்க. பல்வேறு மற்ற விஷயங்களோடும் கோர்வைப்படுத்தி இதெல்லாம் சேர்ந்து ஜல்லிக்கட்டு ஒரு முக்கியமான பிரச்சனையாக வெடித்திருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஜல்லிக்கட்டுங்கிற இந்த வார்த்தையை சொன்னா அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, ஜல்லிக்கட்டுங்கிறது அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னவா இருக்கு கேட்கலாம். ஜல்லிக்கட்டுனா உங்களுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஜல்லிக்கட்டுனா என்னை பொறுத்தவரைக்கும் தமிழனுடைய உண்மையான வீரம் தான் நான் சொல்லுவேன். என்னோட பாரம்பரியம் சார், அதை நான் விட்டு கொடுக்க முடியாது. அது எங்களின் கலாச்சாரம், கலாச்சாரத்தை என்னைக்குமே விட்டு கொடுக்க முடியாது. பாரதியின் புரட்சி தமிழ், முறுக்கு மீசை, திருவள்ளுவரின் ரத்தின சுருக்க வார்த்தை, அதுபோல் ஜல்லிக்கட்டு என்று சொல்லும் பொழுது தமிழரின் அடையாளமாக தெரிகிறது. ஜல்லிக்கட்டு வந்து ஒரு அடையாளமா பாக்குறதும் என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய உணர்வு அப்படின்லாம் பல்வேறு விஷயமான பதில்கள் வந்துட்டு இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டுனா என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது எங்களுடைய உயிரின் ஒரு பகுதி, பார்ட் ஆஃப் அவர் சோல். ஜல்லிக்கட்டு தமிழோட கலாச்சாரம் சார், எங்களோட பண்பாடு சார், அது எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது சார். நீங்க எங்க இருந்து வரீங்க? சென்னையா? சென்னை தாங்க. எனக்கு ஜல்லிக்கட்டு பண்ணா நேர்ல பார்த்ததே இல்ல. ஆனா இவங்க எல்லாம் பண்றதை பார்த்து நானும் பண்ணணுன்றதுக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சோ அவங்க எங்க நல்ல தீர்ப்பு வரைக்கும் நாங்க போராடிட்டே தான் இருப்போம். நீங்க நல்ல தீர்ப்பு வரணும். நிச்சயமா அதை பத்தி நிறைய நம்ம பேசலாம். உங்களுக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொன்னா என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன உங்களோட உணர்வு என்னவா இருக்கு? ஜல்லிக்கட்டு என்பது தமிழுடைய பாரம்பரியம் ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு விவசாயம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது, ஜீவராசிகள் அழிந்து கொண்டு போயிருக்கிறது. இன்னைக்கு கூட ஏர்போர்ட்ல ஜெர்சி பஸ்ஸை இறக்கியிருக்காங்க. எங்களுடைய காளை மாடுகளை அழித்து, எங்கள் பசு மாடுகளை அழித்து ஜெர்சி பஸ்ஸை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. இதுக்கு முழுக்க முழுக்க பீட்டா என்கிற ஒரு அமைப்பு தான் காரணம். அவர்கள் அமெரிக்காவின் கைக்கூலியாக இந்தியாவின் பொருளாதாரத்தை ஒடுக்கும்படியாய் இந்தியாவிலே இருக்கிற தமிழர்கள், இந்தியாவில் இருக்கிற வியாபாரிகள், இந்தியாவில் இருக்கிற விவசாயம் இவைகளெல்லாம் பொய்த்து போக வேண்டும். அன்றைக்கு பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை பிடித்து ஆளுகை செய்தது போல இன்றைக்கு வணிகத்தின் ரீதியாக, வணிக வியாபார ரீதியாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஊன்றும்படியாக பீட்டாவை அனுப்பி தடை பண்ணியிருக்காங்க. இந்த பீட்டா என்பது அமெரிக்காவின் கைக்குலி என்பதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. பேசலாம் அந்த விஷயங்கள்ல, அடுத்தடுத்த கட்டங்கள்ல பேசலாம். உங்களுக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்னா என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுன்னா எனக்கு என்னன்னே தெரியாது, ஓகேங்களா. இந்த இஷ்யூ ஆதி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த இஷ்யூ பெருசாச்சு. அதாவது ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த இஷ்யூ பெருசாச்சு. அது வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே இது என்ன ஏது ஒன்றும் தெரியாது. இப்போ அவர் ஆரம்பிச்சு விட்டார், சின்ன தீபுரி அவர் ஆரம்பிச்சு விட்டாரு. இப்போ அண்ணன் ஏதோ இது பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது வெற்றி பெறணும். வெற்றி பெறலைன்னா பெற வைப்போம், அதை பார்த்துக்கலாம். ஜல்லிக்கட்டு நீங்க நேர்ல பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை இதுக்கு முன்னாடி. ஜல்லிக்கட்டுக்காக நம்ம ஒரு போராட்டத்துக்கு வரணும்னு ஏன் தோணுச்சு உங்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட தமிழின உரிமை. நான் அந்த உரிமை எந்த இடத்துலையும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். தமிழனே முன்னாடி வந்து எதிரியா நின்னா பரவாயில்ல, அவன் கண்டவெல்லாம் வந்து முன்னாடி எதிரியா வந்து நிற்கும் போது இதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். கண்டிப்பாக இந்த போராட்டம் அறவழியில் தொடர்றதை செய்யும். இதுக்கு முன்னாடி ஏதாவது போராட்டங்களில் கலந்துட்டு இருக்கீங்களா நீங்க? இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக களத்துக்கு வரணும்னு ஏன் தோணுச்சு உங்களுக்கு? ஒரு வெறி, அதனால வந்திருக்கு. எங்களுக்கு வேண்டும், அவ்வளோதான். நம்ம தொடர்ந்து பேசலாம். விருந்தினர்கள்ட்ட கூட கேட்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், இது ஒரு உணர்வு, என்னோட வெறி அப்படின்னு பல்வேறு விதமான பார்வைகள் முன்வைக்கப்படுது. மிக உணர்வுபூர்வமான ஒரு விஷயமாக ஜல்லிக்கட்டு பார்க்கப்படுகிறது. இது தமிழர் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் பார்க்கிறாங்க. இது இவர்களுடைய குரலாக மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் பல பேரும், நிறைய பேர் சொல்றது ஜல்லிக்கட்டை நான் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் ஜல்லிக்கட்டுக்காக நான் இன்னைக்கு நிற்கிறேன். ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தடை என்று வந்தால் அது எனக்கான, என்னுடைய தமிழர் அடையாளத்துக்கு எதிரான ஒரு விஷயமா நான் பார்க்குறேங்கிற குரல்களை பல இடங்களில் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு பள்ளியில் படிக்கிற சிறுவர்களில் தொடங்கி பாட்டிங்க வரைக்கும் இன்னைக்கு அந்த இதில் ஒரு ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு பாண்டிங் அதில் பார்க்க முடியுது. இந்த இடத்துல என்ன திரு பழனியப்பன் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த போராட்டத்தினுடைய வடிவங்கள் அது அடுத்த கட்டமாக எப்படி இருக்கும், என்ன விஷயங்கள் அதெல்லாம் பேச போறோம். ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழருடைய அடையாளமாக, பண்பாடாக பார்க்கப்படுகிறதாக இந்த இளைஞர்கள் பல பேர் நேரில் பார்க்கவே இல்லை. ஆனால் இப்படியான ஒரு எழுச்சி வந்திருக்கிறது. இது எப்படி பார்க்க, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நான் இப்போ தொடர்ந்து இவர்கள் பேசுவேன் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா, யாருமே ஜல்லிக்கட்டு பார்க்கலங்கிறாங்க. பெரும்பாலும் பார்க்கல. நான் ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கல.
நான் மாடு பிடிச்சவங்க கிடையாது, நான் விளையாண்டவங்க கிடையாது. ஆனால் எல்லோரும் அது வேணும்னு நினைக்கிறோம். ஏன் வேணும்னு நினைக்கிறோம்னா ஜல்லிக்கட்டு என்பது ஒரு அடையாளம் தானே ஒழிய ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமே இவ்வளவு பேர் வந்து கூடலே தான் நான் நம்புறேன். நீங்க ரொம்ப காலமா அவங்களை ஏமாத்திட்டீங்க. இவர்களுக்கு ஒரு மைய புள்ளி இல்லாமல் இருந்துச்சு. எந்த புள்ளியின் மேல் பயணப்படுவது, எந்த புள்ளியை நோக்கி குரல் எழுப்புவது தெரியாம இருந்த பொழுது ஒரு புள்ளியின் மேல் குரல் எழுப்புனா நீங்க உடனே அவர்களை சாதிக்குள்ள அடைச்சிங்க, உடனே அவனை ஊர்க்காரனாக்குனீங்க, உடனே அவனை வந்து பொருளாதார ரீதியை வேறுபடுத்தினீங்க, ஏதோ ஒன்று செஞ்சதை நீர்த்து போக வச்சிங்க. இப்ப ஜல்லிக்கட்டு என்பது ஒரு பொது அடையாளம் ஆயிடுச்சு. என்ன ஜாதி தேவையில்லை, நீ என்ன மதம் தேவையில்லை, இது ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு புள்ளியில எல்லாரும் சேரணும்னு நினைக்கிறேன். இது இந்தியாவில் குறிப்பா தமிழகத்துல எல்லா அரசியல் கட்சிக்குமான அபாய மணி தான் நான் நம்புறேன். இங்க எல்லோரும் தலைவர்களை தேடுகிறார்கள். நீங்க கடந்த 5 ஆண்டு காலமா பாக்குறாங்க, எல்லா கட்சி கூட்டமும் பாக்குறோம். போல எல்லா இடத்துலயும் சொல்றாங்க அரசியல் கட்சிகள் வராதீங்க. அதான் ஏன்னா எல்லா மாநாடு பாக்குறோம். இருக்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மனசுக்குள்ள தெரியும், என்னடா ஒரு மாநாடு நடத்துறதுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோம், ஒருத்தனே வர வைக்க முடியல, பிரியாணி கொடுக்க வேண்டியது இருக்கு, இங்க எதுவும் கொடுக்காம கூடுறானே. அப்ப இங்க கன்சியூமர் டிமாண்டும் சப்ளை வேற வேற ஆயிடுச்சு. இவர்கள் எல்லோரும் தலைவனை தேடுகிறார்கள். தலைவன் இல்லைன்னு எல்லோரும் தான் தலைவன்கிற முடிவுக்கு வந்துட்டான். நான் இதே வெளியே தேடணும், நான் தலைவன் வந்துட்டு போறேன். ஏன் 2 நாளா எந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியலன்னா அவன் தான் தலைவன் நம்புறான். டேய் நான் சொல்றேன் நீ கேளு, நீ எனக்கு சொல்ற, நான் சொல்றேன் உனக்கு நீ கேளு, நீ சொல்லி ரொம்ப நாளா கேட்டேன்னு நினைக்கிறான். அப்ப இது ஜல்லிக்கட்டு என்பது ஒரு மைய புள்ளி தான். ஜல்லிக்கட்டு இல்ல இதுல பிரச்சனை. ஜல்லிக்கட்டு அடையாளமா வச்சு நிக்கிறான். இதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு. ஆனா அதையெல்லாம் பேசி நம்ம இதை நீர்த்து போக செஞ்சிடாம முதல்ல இதுல வெற்றி பெற்றுருவோம். அப்புறம் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, அதெல்லாம் தொடர்ந்து செய்வோம். உங்கள்கிட்ட கேட்க வேண்டி இருக்கிறது, அது நம்ம தொடர்ந்து பேசலாம். அரசியலற்ற ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. கட்சி அரசியல் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அரசியலை முன்வைக்கிறாங்க. அந்த அரசியலை பத்தி நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசலாம். திரு பொன்ராஜ், நீங்க வந்து தென் மாவட்டங்கள்ல இருந்து வர்ற ஒருத்தர், இளைஞர்களோட நிறைய பயணிச்சிருக்கீங்க, டாக்டர் கலாம் அவர்களோட நிறைய பயணங்களை பண்ணிருக்கீங்க. ஆனால் நீங்க சொன்ன உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே என்னன்னா இளைஞர்கள் வரணும், ஆனா ஒரு மாதிரி ஒரு சாத்வீகமான ஒரு விஷயம் அப்படிலாம் இருந்தீங்க. அப்படிலாம் இல்லை, நான் போராட்ட களத்துக்கு வர்றேன், நான் தான் நேரடியாக அதில் களமிறங்குறேன், என்னுடைய பிரச்சனை என்பதை நான் நேராக பார்க்குறேன் அப்படின்றாங்க. இந்த எழுச்சியை எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது அப்துல் கலாம் சொன்னார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்பவன் தான் இளைஞன் தலைவன் என்று சொன்னார். அப்போ அந்த கேள்வியை இன்னைக்கு தமிழகத்தினுடைய மாணவர்களும் இளைஞர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர் சொன்னது மாதிரி அனைவருமே தலைவர்கள், எல்லாரும் தலைவர்களாக மாற வேண்டும் என்று கலாம் சொன்னார். இன்றைக்கு ஜல்லிக்கட்டு என்ற ஒரு மையப்புள்ளியை வைத்து இன்றைக்கு தலைமை பண்பை தமிழக மாணவர்கள் அடைந்திருக்கிறார்கள். இந்த எழுச்சியை பார்த்தீங்கன்னா நேற்று நான் 3 நாளாக பார்த்துட்டு இருக்கேன். இந்த எழுச்சியை மாணவர்கள் அண்ட் இளைஞர்களது எழுச்சியை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டிராஃபிக் போயிட்டு இருக்கு, அந்த பக்கம் டிராஃபிக் வந்துட்டு இருக்கு. ஒரு அமைதியான, ஒரு அழகான ஒரு போராட்டத்தை, எந்த விதமான அசம்பாதம் இல்லாத போராட்டத்தை இந்த மாணவர்களும் இளைஞர்களும் எடுத்து முன்னெடுத்து செல்கிறார் என்று சொன்னால் அவர்கள் தலைவர்களுக்குரிய பண்பை பெற்றிருக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஏன்னா அப்படிப்பட்ட தலைமை பண்போடு இன்றைக்கு மாணவர்கள் இறங்கியிருக்காங்க. அப்படின்ற சூழல் வரும் பொழுது இந்த ஜல்லிக்கட்டுக்காக அவர் இறங்கியிருக்காங்க. ஏன்னா தன்னுடைய பாரம்பரியத்தை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. அது மட்டுமல்ல, இது ஒரு எச்சரிக்கை, அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை. அதாவது எதற்காக நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்து இது ஒரு பெரிய மெசேஜா இருக்கும்னு நினைக்கிறேன். அரசியல்ல நுழைந்து இருக்கிறீங்க நீங்க, இந்த மாணவர்கள் முன்வைக்கிற அரசியல்ங்கிறது வேறையா இருக்கு. அதாவது இந்த மாணவர்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய சமிக்கை என்னென்றால், அதாவது எதற்காக நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினோமோ அந்த கடமையிலிருந்து நீங்கள் தவறி இருக்கிறீர்கள், அதனால் இன்றைக்கு என் பாரம்பரியத்திற்கே இடுக்கு வந்திருக்கிறது. அப்ப அந்த இடுக்கை சரி செய்வதற்கு நாங்கள் தலைவர்களாக களத்தில் இறங்குகிறோம் என்று இறங்கி இருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மெசேஜ். நம்ம தொடர்ந்து பேசலாம். கிளாட்சன் நிறைய மாணவர்களோட தொடர்ந்து பயணிக்கிறவர், வெறுமனே ஒரு பேராசிரியராக மட்டும் இல்லாம பல பிரச்சனைகள்ல களம் இறங்கியிருக்கீங்க, மாணவராக இருந்தும் கூட பார்த்த ஒருத்தர். பல நேரங்களில் பல மாணவர் போராட்டங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். குறிப்பாக நம்ம காலகட்டத்தில் இருந்ததுன்னா இலங்கை தமிழர் மாணவர் பிரச்சனையில் மாணவர் போராட்டம்ங்கிறது 95 குறைந்தபட்சம் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கிறோம். திருச்சியில் நடந்த போராட்டங்களாகட்டும், அதுக்கப்புறம் இப்போ இறுதிக்கட்ட போர், இதெல்லாமே நடந்திருக்கிறது. அதையெல்லாம் கடந்த ஒரு பெரிய ஒரு எழுச்சியாக இது வந்திருக்கிறது. இது எங்கே சாத்தியப்பட்டிருக்கு? இந்த மாதிரியான ஒரு ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு பிரச்சனைக்காக ஒட்டுமொத்தமாக இது வந்திருக்காங்களா, எப்படி பார்க்குறீங்க? அது மாணவர்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கலாச்சார துணிப்பை அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பா இருந்தாலும் நாங்க பொறுத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க. அது யாரா இருந்தாலும் சரி. ரெண்டாவது, மாணவர் போராட்டங்கள்ல மாவ் சேத்துங் சொல்ற மாதிரி மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் சும்மா இருந்தாலும் காற்று அது சும்மா விடாது. இப்போ யாருமே இவங்க அதை பார்க்காதவங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் போராட்ட களமா இருக்கு, களத்துக்கு வந்த முதல் நிகழ்வாக இது இருக்கு. இந்த நிகழ்வுல
ஒரு காற்று அடிக்குது, இலைகள் அதை சும்மா விட போறதில்ல, இலைகள் எல்லாம் சேர்ந்து ஆட போகுது இப்போ. அப்போ ரொம்ப முக்கியமாக இது என்ன பார்க்கணும், மாணவர்களுடைய ஒரு விரக்தி தன்மை இருக்கு. என்னடா இவ்வளவு நடந்தும் அரசியல் பிரமுகர்கள் டெல்லியில் போய் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தலையே, 4 வருஷம் ஆகியும் வாக்குறுதிகள் மேல வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இருக்காங்களே, இதை மாத்துறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. அதனுடைய முதற்படியா இருக்கு. இப்போ இந்த போராட்டங்கள்ல நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு ஒரு 3-4 மணி நேரங்கள் சும்மா நடந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். யார் இதனுடைய தலைவர்? யார்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறது? யாருமே பேச்சுவார்த்தை நடக்க ஆள் இல்லை. யார் தலைவர்? தலைவர் யாரும் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நிலை இருக்க முடியுமா? ஏதோ ஒரு கட்டத்துல இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கான தேவையும் இருக்குதானே. ஒரு தனிப்பட்ட தலைமை இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு குழுவோ அல்லது அந்த மாதிரி அங்கங்கே தலைவர்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா அதுல இது வந்து ஒரு சென்னை ஸ்பிரிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரப் ஸ்பிரிங் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு சென்னை ஸ்பிரிங் அப்படி சொல்ல முடியும். அந்த அளவுக்கான ஒரு இன்னொன்னு, இந்த உணவு விஷயங்கள் பத்தி ஒரு விஷயம் நான் சொல்லணும். கண்டிப்பா மாணவர்கள் இரவு பூரா இருக்காங்க, கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி உணவு இல்லை, மெசேஜ் வருது, யாருமே வெறுங்கையோட வராதிங்க, உங்களால முடிஞ்சதை எடுத்துட்டு வாங்கன்னு. இன்னைக்கு மத்தியானம் பார்த்தா வாழைப்பழம் கொடுத்துட்டு இருக்காங்க, தண்ணி பாக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து. அப்போ இது ஏதோ ஒரு பொட்டலத்துக்கும் குவார்டர் பாக்கெட்டுக்கும் போற மாணவர்கள் இல்லை. இங்க ஒரு உணர்வு ரீதியாக ஏன் கலாச்சாரத்து மேல கைய வச்சா என்ன நடக்குங்கிறதுக்கு இது ஒரு முதற்படி, ஒரு சாம்பிள் தான் இது. அடுத்த கட்டமா நம்ம பார்க்கும்போது இது எப்படி கிரியேட்டிவா கொண்டு போலான்னு பாக்குறோம். இது மாணவர் போராட்டம்னு நம்ம இதை டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. இது மாணவர் கொண்டாட்டம், இது மாணவருடைய ஒரு கொண்டாட்டம். செலிப்ரேஷன் ஆஃப் யூத். செலிப்ரேஷன் ஆஃப் யூத் எப்படின்னு சொல்ல முடியும்னா, இவ்வளவு நாள் அடக்கி வச்சிருந்த விஷயத்தை இன்னைக்கு வெளி கொண்டு வரதுக்கான ஒரு வழியை பாக்குறாங்க. இன்னொன்னு, ஜல்லிக்கட்டு மேல ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கறத மாணவர்கள் என்ன பாக்குறாங்க, மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு அநீதியான சட்டமும் சட்டமாக முடியாது. An unjust law can never be a law. இது வந்து ஒரு இன அடையாளத்தை வந்து நெருக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. இது பேட்டா அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட மெசேஜ் கிடையாது. சமூக அநீதிகளுக்கு எதிராக மாணவர்கள் எழுந்து நின்னா, நீங்க சொல்ற மாதிரி அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிற ஒரு உரிமை என்பது ஒவ்வொரு இனத்தினுடைய அடையாளத்தையும் காக்க வேண்டியதுங்கிறது அவசியம். அது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. அப்ப இந்த தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக இவங்க வந்து ஜல்லிக்கட்டை பாக்குறாங்க அல்லது வெவ்வேறு விஷயங்களை பேசுறாங்க. இது வெறும் ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல, திரு நம்ம இயக்குனர் சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்கள் அடங்கிதான் இருக்குது. இங்க பேசுறவங்க இல்ல, வெளியில பேசுறவங்கள்ட்ட சொல்றோம், அவங்க ஒரு மாநில உரிமை சார்ந்த விஷயங்களை பல விஷயங்களை இதுல கொண்டு வர்றாங்க. எல்லாத்துலயுமே தொடர்ந்து வந்து ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. எல்லாத்துலயுமே வந்து அரசியல் கட்சிகளுடைய பார்வைங்கிறது ஒரு கன்சிஸ்டன்டா இல்ல, இதுக்கான ஒரு போராட்டம் இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு அதனுடைய தொடர்ச்சியாக இதை பார்க்க வேண்டியிருக்கு நான் நினைக்கிறேன். நான் எப்படி பார்க்கறேன்னா, இது மாணவர் புரட்சிக்கான முதல் விதையா பார்க்கறேன். நான் மாணவர்களா சேர்ந்து வந்து புரட்சிக்கிடக்கூடிய ஒரு விதை. இந்த விதை எப்படி வேணா வளரலாம், எங்க வேணா போகலாம் வரலாம், அங்கங்க போட்டாச்சு முளைச்சு வந்துடும். இப்போ இதை தொடர்ந்து எப்படி எடுத்துட்டு போறோங்கிறது தான் முக்கியம். இது ஏற்கனவே அடையாளம் சார்ந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முக்கியமா உரிமை சார்ந்த விஷயமா நம்ம இதை பார்க்க வேண்டியது. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம வந்து ஒரு சீரியஸான ஒரு அரசியலும் பேச வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற மாணவர்கள்ட்ட கேட்கல, இது வெறும் ஒரு ஜல்லிக்கட்டுக்கான ஒரு பிரச்சனையாக மட்டுமே இதை பார்க்க வேண்டியிருக்கிறது, அந்த போராட்டங்களை, அல்லது அதையும் தாண்டிய விஷயமா பார்க்க வேண்டியிருக்கா? ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் மாத்திரம் சொல்ல முடியாது. ஏன்னா இதை தாண்டி மிகப்பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னா, ஜல்லிக்கட்டுன்றது நம்மளோட பாரம்பரியம் மட்டுமல்ல, நம்மளோட வீர விளையாட்டு மட்டும் இல்லை. இதற்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா இதை தடை செய்யறதுக்கான காரணம் என்னென்னா, இதற்கு பின்னால் இந்த மில்க் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து கொண்டு வர்றதுக்காகவும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான தீவனம், மாட்டுக்கு தேவையான அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய கார்ப்பரேட் வர்த்தகம் வந்து இதுக்கு பின்னால் அடங்கியிருக்கு. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முதுகெலும்பு. விவசாயத்தோட ஆணிவேர் வந்து பார்த்திங்கன்னா காளைகள். விவசாயிக்கு அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காளைகளை வந்து ஸ்டாப் பண்ணும்போது இப்போ 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து இறந்துருக்காங்க. இதற்கு மெயினான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பெப்சி, கொக்கோ கோலா போன்ற கம்பெனிக்கெல்லாம் லட்சக்கணக்கில் நீரை வாரி கொடுக்குறோம்.
ஆனால் இந்த விவசாயிக்கு தேவையான நீரை கொடுக்கறதுக்கு எந்த ஒரு அரசாங்கம் முன் வர மாட்டேங்குது. அந்த கேள்வியும் கூட எனக்கு இருக்கு. இன்றைய இந்த இளைஞர் போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூக பிரச்சனைக்காக நாங்கள் ஒட்டுமொத்தமாக களத்தில் இறங்குறோம், எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை இல்லை அப்படின்னு களமிறங்கி இருக்கிறோம். ஆனால் இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, நீங்களே சொன்ன மாதிரி ஒரு அடிப்படையான ஒரு தொழிலாக விவசாயம் இருக்கு, உழவு தொழில் இருக்கு. அந்த உழவு தொழிலில் இன்னைக்கு உழவர்கள் விவசாயிகளுடைய மரணம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க விவசாய தொழிலாளர்கள் கூலி வேலைக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க. அதற்கெல்லாமும் கூட இந்த சக்திங்கிறது பயன்படுத்தப்படணுமே அப்படிங்கிற ஒரு கவலையும், அல்லது அதுல இன்னும் அதிக கவனம் இல்லையோ அப்படிங்கிற கேள்வியும் வருது. இப்போ நம்மளை பொறுத்தவரை நம்ம இனத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் ஒடுக்குறாங்க தமிழ் இனத்தை. இப்போ காவேரி நீராக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு வந்து அந்த சைடு போனீங்கன்னா கேரளாலேயும் நீர் கிடையாது, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகாலையும் நீர் கொடுக்கறது கிடையாது. இப்போ டெல்டா மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்துருக்காங்க. அப்போ இறக்குற வரைக்கும் அரசாங்கமும் இந்தியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, லாஸ்ட் இயர் மழை பெஞ்சதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனோ டிஎம்சி நீர் வந்து கடலுக்கு வந்து கலந்துருக்கு. இப்போ இதற்கு தேவையான அடிப்பட்ட, அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு முழுமையான ஒரு பிரிகாஷன், அந்த நீரை சேகரிக்கிறதுக்கு தேவையான போராட்டம் என்பது விவசாயிகளுடைய பிரச்சனையை கவனிப்பதற்கான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகும்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா அடுத்த கட்ட நடவடிக்கை நோக்கி போகும். நீங்க பேச விரும்புனீங்க இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா இது வந்து வெறும் இப்போ ஸ்டார்ட் ஆன விஷயம் இல்லை. 2009 நடந்த ஈழப்படுகொலையில இருந்து, அதுக்கப்புறம் ஆந்திராவோட இதுல இருந்து, கர்நாடகாவோட இதுல இருந்து எங்களுக்கான வந்த ஹிண்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளட், சென்னை ஃப்ளட், அங்க ஆரம்பிச்ச விஷயம் தான் இது. இது வரைக்கும் நடந்த அரசியல்வாதிகளை நாங்க நம்பி நாங்க நாசமா போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது எங்களுக்கு தேவையானது நாங்களே செஞ்சுக்கிறோம் வெளியே வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு, இதுக்கப்புறம் விவசாயிகள், அதுக்கடுத்து என்னது அப்படியே நாங்க போய்கிட்டே தான் இருப்போம். நாங்க இதோட நிறுத்த போறது கிடையாது, நிறுத்தவும் மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு என்ன தேவைன்றது நாங்களே பார்த்துக்கிட்ட முடிவுக்கு வந்தாச்சு. நம்ம பேசலாம். அதுல தான் நிறைய கேள்விகள் இருக்கிறது எனக்கு. உங்களுடைய இந்த உணர்வுபூர்வமான இந்த ஒரு அணுகுமுறையை ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. அடுத்த கட்டத்தை நோக்கி சிந்திக்கிறதுக்கு இளைய சமுதாயம் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே எல்லோருக்கும் பெரிய நம்பிக்கை கொடுக்கிறது. அரசியல்வாதிகள் வேண்டாம், அரசியல் கட்சிகள் வேண்டாம், நாங்க ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம், ஒரு மாற்று அரசியலை நாங்க முன்னெடுக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு இளைய சமுதாயம் வந்திருக்கிறது. அந்த மாற்று அரசியல் என்னவாக இருக்க போகிறது, அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம அது ஆரம்ப கட்டமாக இருக்கலாம், ஆனால் அதை நோக்கிய சிந்தனை வந்திருக்கிறதா அப்படிலாம் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். இந்த மாணவர்கள் முன்வைக்கிற முக்கியமான பிரச்சனைகள்ல இது வந்து வெறுமனே ஒரு ஜல்லிக்கட்டுக்கான பிரச்சனையாக மட்டும் இருக்காது, இது ஒரு தொடக்கம் தான். ஏற்கனவே இன்னொரு விஷயம் இவர் குறிப்பிட்டது மாதிரி, நண்பர் குறிப்பிட்டது மாதிரி, சென்னை வெள்ளத்திலும் கூட இதுல இருக்கிற பலரும் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தார்கள். அன்னைக்கு வந்து வேறு விதமான பங்களிப்பாக இருந்தது. அது ஒரு அனுசரணையாக, நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் என்று பாதிக்கப்பட்ட மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு அனுசரணையான ஒரு போக்காக இருந்தது. இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்களை, அரசின் பொறுப்பில் இருக்கிறவர்களை தட்டி கேட்பதற்கான ஒரு விஷயமாக இருக்கும்போது நாங்கள் தெருவில் இறங்குகிறோம், களத்தில் இறங்கி போராட முன்வருகிறோம் என்று இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தமிழக அரசாங்கம் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. முதலமைச்சர் நாளை டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து இதற்காக அவசர சட்டம் பிறப்பிக்க நான் கேட்டுக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அமைச்சர்கள் அழைத்து பேசியிருக்கிறார்கள். அந்த அளவில் இதுவரையான இந்த போராட்டத்தில் நிச்சயமாக இந்த இளைஞர்களுடைய குரலை ஓரளவுக்காவது கேட்கக்கூடிய இடத்தில் அரசுகள் வந்திருக்கிறார்கள். அதற்கான அழுத்தம் இங்கிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அந்த அரசினுடைய அறிவிப்பு, அது குறித்தான இவர்களுடைய பார்வை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். பிரச்சனைகள் எல்லாம் எப்போதெல்லாம் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளில் களத்தில் மக்களோடு இருப்பது என்பது புதிய தலைமுறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற விஷயம். அது கூடங்குளமாக இருக்கலாம், அல்லது இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வெள்ளம் போன்ற பேரிடர் பிரச்சனைகளாக இருக்கலாம், விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம். எல்லா நேரங்களிலும் நாம் மக்களுடைய குரலாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு எழுச்சியோடு இந்த இளைஞர்களுடைய போராட்டம் என்பது தமிழகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கில் தொடங்கிய இந்த எண்ணிக்கை என்பது இன்னைக்கு லட்சக்கணக்கை தாண்டி இருக்கிறது. அந்த அளவிற்கு இளைஞர்கள் சக்தி என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தாண்டி இந்தியாவையும் இன்றைக்கு எதிரொலிக்கிறது, இந்தியா முழுவதும் எதிரொலிக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை தமிழகத்தில் மட்டும் இந்த போராட்டம் நடத்தப்படல, உலக தமிழர்கள் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ உலகம் முழுக்க இந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் மட்டும் 24 இடங்கள்ல இதற்கான போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தமிழர்களுடைய உணர்வு சார்ந்த ஒரு விஷயமாக இது மாறி இருக்கிறது. அந்த ஜல்லிக்கட்டு குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மதுரை மண்ணை சார்ந்த ஒரு நண்பர் நம்மோடு இருக்கிறாரு. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து ஏன் இவ்வளவு உணர்வுபூர்வமான விஷயமா பார்க்கப்படுது? ஆக்சுவலி இது வந்து எல்லாரும் கலாச்சாரம் மாத்திரம் சொல்றாங்க. கட்டாயமா இது நாங்கள் கலாச்சாரமாக மாத்திரம் பார்க்கல, தமிழர்களுடைய ஒரு அடையாளமா பார்க்குறோம். அதில் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன்.
கடந்த 1 மாதமாக நான் புனேயில் இந்திய ராணுவத்துக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிற நிறுவனம் வச்சிருக்கிறேன். பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம். இந்த போராட்டங்களை பார்க்கும்போது என்னால் அங்கே இருக்க முடியல. உடனடியாக நான் ஃப்ளைட் பிடிச்சி இதுக்காண்டியே இங்கே வந்திருக்கிறேன். என்னுடைய இதில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். அதில் ஒரு விஷயம், நான் மதுரை மாவட்ட சார்பாக வந்திருக்கிறேன். கடைசி 2014 நடந்த ஜல்லிக்கட்டில் நான் ஒரு அங்கம் வகித்தேங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். அந்த ஜல்லிக்கட்டில் நான் கலந்துக்கிட்டேன். அதில் காலை அடக்கிறதுக்காக இல்லை நான் ஒரு பார்வையாளராக இருந்தேன். அந்த அளவுக்குலாம் இன்னும் தைரியத்தை வளர்த்துக்கல. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அதாவது பாரதி சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மடம் மாடி துன்பமிக உழன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கிறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு எல்லா இளைஞர்களும் இப்போ ஒரு முக்கியமான அறைகூவல். இது வந்து இளைஞர்களின் சார்பாக விடப்பட்ட அறைகூவல். தமிழக அரசியல்வாதிகளுக்கு அல்ல, இந்திய அரசியல்வாதிகளுக்கு இளைஞர்கள் விட்ட அறைகூவலும் எச்சரிக்கையுமாக இதை நாங்கள் எல்லாரும் இங்கே காண்பிக்கிறோம். நிச்சயமாக ஒரு நேற்றைக்கு நம்முடைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில கூட அமெரிக்காவிலிருந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஒருங்கிணைப்பு செய்கின்ற கவிதா பாண்டியன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. ஐ கேன் see lot of politician but not leaders அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நிறைய அரசியல்வாதிகளை, அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம், ஆனால் தலைவர்களாக யாருமே இல்லைங்கிற ஒரு பார்வையெல்லாம் முன்வைக்கப்படுகிறது. கட்சி சாராத ஒரு அரசியல் என்கிற ஒரு அரசியலையும் முன்வைக்கிறாங்க. அது குறித்தும் நாம பேச இருக்கின்றோம். அதுக்கு முன்னாடி இது எப்படி இவ்வளவு உணர்வு ரீதியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறதுங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பேசலாம். இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது எவ்வளவு உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா மாறி இருக்குன்னு பார்க்க முடியுது. பார்க்காத பலரும் இதை ஜல்லிக்கட்டுங்கிறது என்னன்னு நேரில் நான் பார்த்ததே இல்லை, ஆனால் இதற்காக நான் இறங்குகிறேன் அப்படின்னு முன்வர்ற விஷயங்கள்ல இன்னைக்கு இத்தனை லட்சக்கணக்கான மக்களோடு, இளைஞர்களோடு சேர்ந்து நீங்க இங்க பயணிக்கிறதுல உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு? என்னோட உணர்வுகள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் இந்த உணர்வை வந்துட்டு எங்களுக்கு விதைச்ச ராஜசேகர் அவர்களுக்கும் கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க மூலமா தான் எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லா தமிழர்களுக்கும் இந்த கலாச்சாரம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த கலாச்சாரத்தை இந்த இளைஞர்கள் போராட்டம் வந்து ஒரு தீப்பழம்பு தான். இந்த தீப்பழம்பால வருங்காலத்துல வணிக அரசியல் வந்து முற்றிலும் ஒடுக்கப்படும். வணிக அரசியல் அப்படிங்கறத எப்படி மீன் பண்றீங்க? எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வணிக அரசியல்னா இன்னைக்கு வாக்குகளை வாங்கக்கூடிய அரசியல வணிக அரசியல்னு சொல்றீங்களா, இல்ல எதை சொல்றீங்க நீங்க? அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இந்த ஜல்லிக்கட்டு அழிக்கிறது மூலமா அவங்க வந்து எங்களோட மாட்டை, இதுக்கு முன்னாடி இருந்த எக்கச்சக்கமா ஒவ்வொரு வீட்டுக்கும் காளை மாடு இருந்துச்சு, உழவு மாடு இருந்துச்சு. அதை வந்துட்டு எப்படி அழிச்சாங்கன்னா டிராக்டர் கொண்டு வந்தாங்க. பஞ்சாப்ல டிராக்டர் ஃபுல்லாவே இருந்துச்சு. பஞ்சாப்ல இல்ல, ஹரியானால இல்ல, ஆந்திர பிரதேஷ்ல இல்ல, பக்கத்துல கர்நாடகாலையும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டிலயும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த டிராக்டரை உள்ள கொண்டு வந்துட்டு நம்மளோட மாட்டுங்களை வந்துட்டு அடிமாடா மற்ற இதுக்கு கொண்டு போகும்போது எனக்கு வந்து சொகுசு மக்களும் வந்து சொகுசுக்காக சில பேர் நிறைய இடத்துல வந்துட்டு சொகுசா இருக்கணும், சில வேலைகளை வந்து ஷார்ட் டைம்ல முடிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நிறைய பேர் வந்து மாட்டை வந்து வித்துட்டு டிராக்டரை வந்து உழுறாங்க. அது உழுறது மூலமா தங்களையே தங்களை அழிச்சுக்கிறதா நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போராட்டங்கள்ல ஏதாவது நீங்க கலந்துட்டு இருக்கீங்களா? கலந்துட்டு இருக்கேன் சார். என்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த போராட்டங்களுக்கும் இப்ப இருக்கிற போராட்டத்துக்குமான வித்தியாசம் என்ன பாக்குறீங்க? இந்த போராட்டம் வந்து மாணவர்கள் வந்து தன்னெழுச்சியா எழுந்த போராட்டம். இது வந்து மாணவர்களுடைய போராட்டம். இது வந்து இது வரைக்கும் நாங்க வந்துட்டு ஒரு தீப்பிழம்பா தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் இன்னைக்கு இறங்கி இருக்கு. மாணவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு பணிகள்ல இருக்கிறாங்க, பல்வேறு அவங்களோட ப்ரொஃபைல் வேறு வேறாக இருக்கிறது. ஆனா எல்லாருமே ஒரு களத்துல ஒன்றா வந்து கூடி இருக்கிறாங்க. ஒரு சமூக வலைத்தளத்தின் மூலமாக இதை வந்து நம்மளால நிரூபிக்க முடியும், இப்படியான ஒரு ஒருங்கிணைப்பை கொண்டு வர முடியும் அப்படின்னு எப்ப தோணுச்சு உங்களுக்கு? எப்போ தோணுச்சுன்னா, நான் 8ஆம் தேதி வந்து இங்கே ஒரு மெரினா வாக்கத்தானுக்கு வந்திருந்தேன். ஆக்சுவலாக அதுவும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். அதுவும் வந்து எந்த ஒரு மீடியாலையும் அனௌன்ஸ் பண்ணல, எந்த ஒரு டிவிலையும் சொல்லல, பேப்பர்ல வரல. எல்லாமே மெரினால நடந்த அந்த போராட்டம் நிச்சயமா ஒரு பெரிய திருப்புமுனையா இருந்தது. 5000 பேருக்கு மேல, 20,000 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. ஆனா 5000 பேர் நிறைய பேர் குறிப்பிட்டிருந்தாங்க. அது வந்து முற்றிலும் சமூக வலைக்கு நம்ம வந்து லைவ் கொடுத்தோம், முழுமையாக அது ஒளிபரப்பு செய்யப்பட்டது. சமூக வலைத்தளங்களால மட்டுமே கூடின கூட்டம் தான் அது. அந்த மாதிரி நம்ம ஏன் இன்னும் நிறைய கூடக்கூடாது? ஏன்னா மக்கள் எல்லாமே போராட்டம் இறங்கி வர்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. முன்னாடி ஒருத்தர் காலை வச்சா பின்னாடி கை பிடிச்சிட்டு வரதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்கன்னு இன்னைக்கு எல்லாரும் பார்த்துட்டாங்க. அப்போ நம்ம முன்னாடி இறங்கி நிக்கணும், வாங்க நான் வரேன், என் பின்னாடி வர ரெடியா அப்படின்ற கேள்விக்காக தான் வந்து வச்சது. 8 மணிக்கு வாங்க எல்லாரும் வரோம்னு சொன்னதுக்காக இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இது வந்து ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் கிடையாது, எல்லா பிரச்சனைக்காகவும் இதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் வந்தா என்னென்ன நடக்கும்ன்றத அரசியல்வாதிகள் நான் பார்க்க போறாங்க. இதுக்கப்புறம் பேசலாம். இதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறவங்கள நீங்க யாரையாவது சந்திச்சிருக்கீங்களா? இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேர் உங்களுக்கு நண்பர்கள்? யாருமே நண்பர்கள் கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து என் வீட்டு அண்ணன், தம்பி, ஃப்ரெண்டு மாதிரி
நான் வரும்போது வந்து வெறும் ஒரு 10 வாட்டர் பாட்டில் ஒரு 30 பிஸ்கட் பேக்கெட் வாங்கிட்டு வந்து சும்மா யாருக்கு கொடுக்குறதுன்னு இப்படி நின்றுட்டு இருக்கும் போது ஒரு அண்ணன் வந்து வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ கேங். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 6 பேர் 8 பேர் இருக்கோம். ஒரு இப்போ வந்து முதல்ல எப்படி நீங்க இங்க வந்தீங்க? இந்த களத்துக்கு எப்படி வந்தீங்க? என்னால் வீட்டில் உட்கார முடியல. என்னைக்கு இங்கே வந்தீங்க? இன்னைக்கு 2 நாளாக கம்ப்ளீட்டாக டிவி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் இன்னைக்கு வந்து என்னால் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னால் அவங்க உட்கார முடியல. எனக்கு வேலைக்கு போல, ஆபீஸ் கட் பண்ணியாச்சு. இன்னைக்கு போல வந்தோம். எங்க அண்ணன் வந்து வரும்போது நீங்க பிஸ்கட் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ளட்ஸில் இருந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயமா வந்து நம்ம எடுத்துக்கணும்னு தோணுச்சு. கரண்ட் இல்லை, சாப்பாடு இல்லை, நிறைய வந்து மெசேஜஸ் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஃபுட்டு வேணும்னா எங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அதை வந்து பாஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு. நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஜியோ வந்து ஓசியில் கொடுத்தாங்க, அதை வந்து நான் வந்து கேபிட்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லா மெசேஜஸையும் ஃபார்வர்ட் பண்ணேன். எல்லா ஃபேஸ்புக் இதையும் வந்து சலிக்காமல் நான் பண்ண ஒரு வேலை என்னென்னா உட்காந்து அதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணேன். எவ்வளோ குரூப் இருக்கோ அவ்வளோ குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். வரும்போதே வந்து தண்ணி வாங்கிட்டு போகணும், எசென்ஷியலு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது பிஸ்கட் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட்டில் ஃபுல்லாக பிஸ்கட் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இங்க இருக்கிறதுல பலருக்கும் எந்த அறிமுகமும் கிடையாது. எல்லாருமே இங்க வந்து இணைந்திருக்கிறாங்க. இங்க வந்து பல உறவுகளாக இன்னைக்கு வந்திருக்கிறது, நட்புகளாக இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் நிச்சயமா. உங்களோட எப்பவுமே உங்களோட ஒருத்தரா இருக்கிறோம் அந்த விதத்தில் என்பதான். உங்களுக்கு எப்படி இந்த போராட்டம் பத்தி தெரிஞ்சது? எப்போ நீங்க வந்தீங்க? மீடியா மூலமா தெரிஞ்சு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அதில் இருந்து பார்த்தோம். ஈவினிங் தான் வந்தோம். யாரெல்லாம் வந்தீங்க? நீங்க தனியா வந்தீங்களா, உங்க நண்பர்களோட வந்தீங்களா? சிஸ்டர்ஸோட வந்தோம். ஓ, எங்க? சென்னையில தான் இருக்கீங்க? சென்னையில தான் இருக்கோம். சிஸ்டர்ஸோட வந்தோம். காலேஜ் போயிட்டு, காலேஜ் வந்து நடக்கல, நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம். காலேஜ்லேயும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்தோம் இங்கே. எதனால இப்ப இந்த போராட்டங்கள் வந்து ஊடகங்கள் மூலமாக பார்த்ததுக்கு பிறகு நம்மளும் அதுல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஜல்லிக்கட்டுன்றது வந்து ஒரு பாரம்பரியம், நம்மளுக்கு முக்கியமான ஒண்ணு, நம்ம தமிழர்களுக்கு தேவையான ஒண்ணு. இன்னைக்கு ஜல்லிக்கட்டை தடை பண்றாங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருந்தோம்னா நாளைக்கு சாப்பாடே வேண்டாம், சாப்பாடு விவசாயமே பண்ண வேண்டாம் அப்படின்வாங்க. வெளிநாட்டுல இருந்து நம்மளுக்கு வேற ப்ராடக்ட் எடுத்து வந்து தருவேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கிறவங்க தமிழர்கள் கிடையாது, அது குரல் கொடுக்கறவங்க தான் தமிழர்கள். நீங்க வந்து எதுக்கு எப்படி வந்தீங்கன்னு கேட்டீங்க இல்லையா? முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நேத்து மீடியால இல்லை அது அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து அனைத்து பெண்களுக்கும் வந்து பாதுகாப்பு இருந்தது. ஒவ்வொரு அண்ணனும் வந்து தம்பியும் வந்து நண்பனும் வந்து இப்போ நாங்க ஒரு 10 பேர் சொன்னோம் இல்லையா, இவங்க வந்து இப்படி கை வச்சு இப்படி மொத்தமா தான் கூட்டிட்டு போனாங்க, மொத்தமா தான் கூட்டிட்டு வந்தாங்க. அக்கா வழி விடுங்க, அவங்க எல்லாருமே வந்து அந்த டிஃபரன்ஸ் அது வந்து நம்ம கண் கூடாம பார்க்க முடியுது. ஒருத்தர் கூட பயம் இல்லை. நான் தனியா தான் வந்தேன் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு. அவ்வளோ அருமையா வந்து ஒரு தோழனும் ஒரு நண்பனும் ஒரு அண்ணனும் தம்பியும் வந்து அவ்வளோ அழகா பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு போராட்டம் வந்து 2 நாள் போராட்டத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, இங்க போய் நம்ம இருக்கலாம். ரொம்ப ஒரு எனக்கு பயமே இல்லை. நான் அவ்வளோ ஃப்ரீயா வந்தேன். நான் வந்து இறங்கினேன். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அழகா பாத்துக்கிட்டாங்க. இப்போ இங்க கூட்டிட்டு வந்த வரைக்கும் வந்து அவ்வளோ அழகா. நிச்சயமா நம்ம சட்டங்கள்ல வந்து சொல்லுவாங்க 4 பேருக்கு மேல இருந்தாலே அது ஒரு அன்லாஃபுல் அசம்பிளிம்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு கூட்டமாக சேரும்போது எல்லாமே அது ஒரு கட்டுப்பாடு இருக்காது, கட்டுக்கோப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு அந்த பார்வை தான் முன்வைக்கப்படும். ஆனால் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இங்க இணைந்திருக்கிறார்கள். மிக கட்டுக்கோப்போடு ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கான அந்த தலைமைத்துவத்தை பார்க்க முடிகிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு தலைவராக உருவாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதா பார்க்க முடியுது. நீங்க சொன்னீங்க ஏற்கனவே இதுக்காக புனேல இருந்து வந்தேன் அப்படின்னீங்க. இங்க வந்த பிறகு இங்க ஏற்கனவே நண்பர்கள் இருந்தாங்களா, அவங்கள்ட்ட பேசுனீங்களா வர சொல்லி? இல்ல, இங்க யாருமே எனக்கு நண்பர்கள் இவங்க யாருமே எனக்கு தெரியாது. நான் ஒரு தனி மனிதனா தான் இங்க வந்திருக்கிறேன். சென்னையுமே எனக்கு புதுசு தான். நான் சென்னை வாசி கிடையாது, மதுரை வாசி. டாக்ஸி பிடிச்சி 500 ரூபாய், எனக்கு எப்படி வரணும்னு தெரியாது, 500 ரூபாய் கொடுத்து இங்கே வந்து பங்கு பெற்றிருக்கிறேன். அதில் நான் பார்த்த உடனே அதிர்ச்சியான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு தெய்வாதீனமான செயலான்னு எனக்கு தெரியல. இந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் இங்கே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எங்கே அப்படின்னா, சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய விவேகானந்தர் சிலைக்கு நேர் எதிர்த்த அத்தனை மாணவர்களும் போராடிட்டு இருக்காங்க. விவேகானந்தர் சொன்னாரு, எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்க, இந்தியாவை மாற்றி காட்டுவேன்னு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. இந்தியா கட்டாயமாக மாறும் அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். விலாசினி, ரொம்ப முக்கியமா அந்த கேள்வி எனக்கு இருந்தது. இவ்வளவு ஒரு பெரிய ஒரு கூட்டம், நீங்க நேற்று இரவு விடிய போராட்டத்தில் இருந்தீங்க, நிறைய பெண்கள் இருந்தாங்க.
என்ன நம்பிக்கையில் இந்த விஷயங்கள் நடந்தது? ஏன்னா நிறைய பேர் வீட்டில் நமக்கு போராட்டத்திற்கான ஒரு வலு இருக்கும், நம்ம களமிறங்கி போராடணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனாலும் பல சமூக சூழல்கள் இருக்கும். அதையெல்லாம் கடந்து இத்தனை பெண்கள் எப்படி நள்ளிரவிலையும் இங்க தங்கியிருந்தாங்க? ரொம்ப சிம்பிளான விஷயம் சார் இது. நாங்க எல்லாருமே வந்து தமிழன்களுக்கு எப்படி வந்து தமிழனை காப்பாத்திக்கணுங்கிறது தெரியும். என்னுடைய அண்ணன் தம்பி, என்னுடைய அக்கா தங்கச்சி எல்லாம் அலங்காநல்லூர்ல உட்கார்ந்துருக்காங்க. அங்க அந்த இடத்துல வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு உட்காரும் பொழுது ஆப்வியஸா எங்களுடைய கூட பிறந்தவங்க, கூட பிறக்காத நம்மளுடைய ஒரு உறவினரா இருக்காங்க, இல்ல கூட பிறந்தவங்களா கூட இந்த இடத்துல எடுத்துக்கலாமே. ஏன் அவங்களுக்காக நம்ம போராடுறதுல என்ன இருக்கு? அதாவது நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதை வந்துட்டு எவ்வளவு அழகா நம்ம வந்துட்டு வெளியில கொண்டு போய் நம்ம பிரசங்கம் பண்ணுவோமோ, அதை விட அதிகமாவே நாங்க எல்லாமே ரொம்ப செக்யூர்டா. அதை பாருங்க, இப்ப நடந்த விஷயம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை பண்றீங்க? வேலை பார்க்கறீங்களா, படிச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஐம் டப்பிங் ஆர்டிஸ்ட். நான் ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் வாய்ஸ் கொடுக்குறேன். எனக்கும் இந்த விஷயத்துக்கும் ஆக்சுவலி சம்பந்தமே கிடையாது. ஆனா நான் சம்பந்தப்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம். எப்போ நீங்க களத்துக்கு வந்தது? எப்போ? என்னைக்கு முதல்ல நான் நேத்து காலையில 11 o'clock இங்க இருந்தேன். ஆக்சுவலா வந்து இவங்க ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணேன். தென் ஐ செட் இந்த மாதிரி எனக்கு எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி 2 நாள் நீங்க தள்ளி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய எங்க அப்பாவே சொன்னாரு. எங்க அப்பா ஃபோன் பண்ணி எங்கெல்லாம் போகாதமா வேண்டாம் அப்படின்னு. நான் தான் சொன்னேன், நம்ம வீட்டு பிரச்சனை, நம்மளுடைய நாட்டு பிரச்சனை, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம போய் நிக்கணும்பா. இது அவ்வளவுதான், இது அழிஞ்சு போயிடும் அப்படியே. இது நம்ம யாருமே கேள்வி கேட்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நீ தமிழனா, நீ எங்க இருந்து வந்த? அத்திப்பட்டு கிராமம் மாதிரி ஆயிரும். தமிழ்னா நீ எங்க இருந்து வந்த, நீ எங்க வேற ரியூ அப்படின்னு கேட்பாங்க. பேசலாம். சமீபத்திய செய்தி, முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 14 இந்த இளைஞர்கள்ட்ட இருந்து 14 பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இவருடைய கோரிக்கையாகவும் அதுதான் இருந்தது. முதலமைச்சர் எங்களை வந்து பார்க்க வேண்டும், அவர் எங்களுக்கான உறுதிகளை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். நேற்று நள்ளிரவில் 2 அமைச்சர்கள் போய் பார்த்து பேசி அது பேச்சுவார்த்தையில் அது அடுத்த கட்டமாக நகர வேண்டிய தேவைகள் இருந்த போது, இன்றைக்கு நாளை அவர் பிரதமரை சந்திக்க இருக்கிறார், டெல்லிக்கு போக இருக்கிற அந்த சூழலில் இன்னைக்கு அவர் மாணவ பிரதிநிதிகளோடு, இளைஞர்களோடு, இளைய பட்டாளத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்த கட்டமாக நம்ம இந்த பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதா இருக்குதா? இன்னைக்கு வந்து அரசாங்கம் சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. நீங்க வந்து நாங்கள் உங்களை அழைத்து பேசுகிறோம், உங்களோட உணர்வுகளை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், எங்களுடைய உணர்வுகளும் அதாக தான் இருக்குது, ஜல்லிக்கட்டு நடத்தப்படணும், அதுக்கான இந்த முயற்சிகள் எல்லாம் நாங்கள் எடுத்தோம். ஆனால் இதெல்லாம் இப்போ வந்து சட்ட ரீதியான பிரச்சனை இருக்குது, மத்திய அரசாங்கம் தான் அவசர சட்டத்தை கொண்டு வர முடியும், தமிழ்நாடு முடியாது, இப்படியான பல்வேறு விளக்கங்களை இன்னைக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்கிறாரு. உங்களோட பார்வை எப்படி? சார் கண்டிப்பாக முடியும் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டை, அப்போ வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ இதுவும் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு அங்கீகாரம் நினைக்க சொல்ல கண்டிப்பாக இதுவும் ஏற்றுக்கு தான் செய்ய போகிறாங்க. மக்களுக்கு பிரச்சனை, மக்களே இது ஒத்துக்கிறாங்க சார், இது எங்களுக்கு தேவையான உரிமைன்ட்டு. அதனால் இது கண்டிப்பாக ஏற்றுக்க போகிறாங்க. நாங்கள் தான் அடக்கிறோம், நாங்கள் தான் இது பண்ண போகிறோம், அவங்க வந்து இது பண்ண போகிறது இல்லை. அது எங்களுக்கு தான் அடிபட போகுது, அதனால் நாங்கள் இது பண்ண போகிறது இல்லையே. நாங்களே அடக்கிறோன்னு சொல்கிறோம், நாங்களே எங்கே மாடுது, அவங்க அழுத்து விட்டாங்களா? இல்லை, சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் போது அந்த கேள்விகள் வருது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய சார், ஆர்டிகல் 29 வந்துட்டு இருக்கு. எந்த ஒரு மாநிலம் சார்ந்த கலாச்சாரத்தில் எந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ, எந்த ஒரு சமூக அமைப்போ, எந்த ஒரு அரசியல் கட்சியோ தலையிட முடியாதுன்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு. அப்படி இருக்கும் போது எந்த அடிப்படையில் இந்த கலாச்சாரத்தை, எங்களோட மண்ணின் விளையாட்டை அந்த தடை பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியணும். தொடர்ந்து பேசலாம். அதுலயும் சட்ட ரீதியான நிறைய விளக்கங்களை பெற வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. இது வந்து எங்களுடைய மாநில நலனுக்கு எதிராக இருக்கிறது, எங்களுடைய விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறதுன்னு. அப்படியான ஒரு நிலைப்பாட்டை தமிழகம் எடுக்க முடியாதா? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே சட்டமன்றத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று தீர்மானம் போட்டு மத்திய அரசு, அதே கேள்விதான் அவர்களுடைய அடியை ஒற்றி அவர்களுடைய ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து மதுரையில தமுக மைதானத்துல புதிய தலைமுறையில் பேசின ஒரு மாணவி கேட்ட கேள்வியும் அதுதான். மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர் பயன்படுத்திய வார்த்தை, இருந்திருந்தால் இவ்வளவு காலதாமதம் ஆயிருக்குமா, இப்படி விட்டுருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. அதாவது இளைஞர்களுடைய உணர்வு என்பது உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு படிப்படியாக எல்லா இடத்துலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு தான் இருக்காரு. அதனால் நிச்சயமாக நாளை இன்றைக்கு இவர்களுடைய பிரதிநிதிகளை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் அதன் மூலம்
இவருடைய கருத்துக்கள் தெரிந்து நமக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் வாழ்ற அத்தனை மக்களும் 7 கோடி மக்களும் வெளிநாட்டில் வாழ்ற மக்களும் சேர்ந்து 10-11 கோடி தமிழ் மக்களும் இன்றைக்கு இந்த உணர்வு பேசிக் கொண்டிருக்கும் போது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த மாணவ பிரதிநிதிகளோடு பேசிய பிறகு அவர் சொன்னது நாளை காலை 10:30 மணி அளவில் பிரதமருடைய அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு, பார்க்க போகிறோம். மாணவர்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக, இளைஞர்களுடைய பிரச்சனையை முழுமையாக ஏற்றுக்கொண்டோம். அவர்கள் பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம், அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதாக இன்றைக்கு பத்திரிகையாளர்களை தற்போது பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப நான் சொல்லணும் என்ன நினைக்கிறேன்னாக்கா, ஒரே நிமிஷம். இன்றைக்கு இந்த பிரச்சனைக்காக பிரதமரை முதலமைச்சர் சந்தித்து பேசுகின்ற பொழுது நல்லதே நடக்கும் என்று நினைப்போம். இந்த கோரிக்கை நிறைவேறாவிட்டால் இவர்களோடு சேர்ந்து அதிமுகவும் போராடும். இந்த போராட்டம் மற்ற விஷயம் இல்ல, ஐயா சொன்னதுல வந்து எனக்கு ஒரு கருத்து மாறுபாடு இருக்கு. என்னன்னா அவங்க சொல்றாங்க, கார்த்திகை செல்வன் சொன்னா அவரு சொன்னாரு 49 MP போறாங்க, பிரதம மந்திரி சந்திக்க மாட்டேங்கிறாரு, யாரோ வெளிநாட்டுக்கார பார்க்க போறாராம். நான் கேட்கிறேன், எனக்கு தெரியாம கேட்கிறேன், ஒரு 2 ஆண்டுகளுக்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் இறந்ததா ராத்திரி 11 மணிக்கு அறிவிக்கப்படுறாங்க. ஆனா மத்திய அரசுல முக்கிய அங்க வைக்கிற வெங்கையா நாயுடு வாங்கிட்டு வந்து இங்கேயே தலைமாட்டிலே உட்கார்ந்துருக்காரு 2 நாளைக்கு. பிரதம மந்திரி உடனே தனி விமானம் பிடிச்சி கிளம்பி வர்றாரு. ஆனா இப்ப எம்பி பார்க்க போனா நீ போய் ஆபீஸ்ல லெட்டர் கொண்டு இந்த எம்பில என்ன செய்யணும், என்னைய பார்க்க நேரம் இல்லாத பிரதமருக்கு கீழே நான் ஏன் இருக்கேன்னு சொல்லி வெளியே வர்றதா? அதை விட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வருது. அதாவது எதை கேட்டால் நீங்க வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குங்கிறீங்க. ஆளுங்கட்சியில் இருக்க எல்லாருமே வழக்கு இருக்கே, குனிஞ்சு கும்பிடுறீங்களே, வழக்கு இருக்கே, எல்லாருமே வழக்கு இருக்கு. ஆனா நீங்க சொல்றீங்களா? அப்ப இது வழக்கு இருக்கதே பிரச்சனை இல்ல. இங்க முதல்ல அவங்களுக்கு நல்லா தெரியும், மாநில அரசுகளுக்கு நம்ம குரல் அங்க கேட்காது, நம்ம சும்மா வச்சிருக்காங்க வேலைக்கு. நம்மள மத்திய அரசு தான் இந்தியாவை நடத்துது, மாநில அரசுகள் இல்ல. உதாரணம் ஜல்லிக்கட்டுலயே மாநில அரசு ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்துச்சு. அது என்ன சொன்னுச்சுன்னா கால்நடை பராமரிப்பு துறை வச்சிருந்துச்சு, ஒழுங்குமுறையோட தான் நடந்துச்சு ஜல்லிக்கட்டு. ஆனா அதை தள்ளி விட்டுட்டு மத்திய அரசாங்கம் அனிமல் வெல்ஃபேர் போர்டு உள்ள கொண்டு வருது. அப்ப எதுக்கு தமிழ்நாடு இருக்கு, எதுக்கு இங்க கால்நடை பராமரிப்பு துறை இருக்கு? அப்ப இவன் தேவையில்லைங்க. எல்லா ஆட்சி எல்லா வேலைகளும் மத்திய அரசாங்கம் செய்யுது, அது மாநில அரசுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால சும்மா இருக்காங்க. நம்ம போய் சொல்லி ஒன்னும் பார்க்க போறது இல்லைன்னு இல்லையா? இது ஐநா சபையா கொண்டு போய் கொடுக்குற ஆள் இல்ல வாங்குறதுக்குன்னு? மத்திய அரசாங்கத்துல பாராளுமன்றத்துல உங்க 59 பேர் இருக்கீங்க, உங்க குரலை ஒரு நாள் கூட கேட்க மாட்டாங்க. நீங்க இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன, வந்துட வேண்டியதான கிளம்பிங்க. அவர்கிட்ட கேட்கலாம். அதாவது அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு கால் புரட்சியாக பேசக்கூடாது. இங்க இருப்பவருடைய உணர்வுகளை மதித்து பேச வேண்டும். முதல்ல உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். எந்த சூழலிலும் தமிழர்களுடைய பண்பாடு காப்பாற்றி ஆக வேண்டும். அதற்காகத்தான் நம்ம இங்க பேச வந்திருக்கிற மொழிய இவர் ஏதோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் யாரும் ஒன்னும் சும்மா இல்ல, எல்லோரும் பாராளுமன்றத்தில் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். கடைசியாக 2015 நம்ம பேசணும் ஜல்லிக்கட்டு பிரச்சனை. இடையில வந்து முதலமைச்சர் போன போது அவருடைய கடிதத்தில் 30 கோரிக்கைகள் வைத்து யாரு மேலும் வம்பு வழக்குக்காக எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த கேஸுக்காக யாரும் மத்திய அரசுக்கு ஜால்ரா போட்டு அடிபணி வேண்டிய அவசியம் எங்களுக்கும் இல்ல. அண்ணா யார் சொல்றாங்க, நீங்க தான் சொல்றீங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுகவை பொறுத்தவரை மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தான் நாளைக்கு பேச போறாரு. 7 கோடி தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்காக பிரதமரை சந்திப்பதற்கு முதலமைச்சர் அங்க இருக்கிற பிரதமர் வந்து இல்ல ஒரு நிமிஷம் 130 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக பிரதமர் அவரோட கருத்துக்களை கேட்டு உங்கள்கிட்ட வரேன். நம்முடைய உணர்வுகள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே என்னுடைய உணர்வு, எல்லோருடைய உணர்வும். அந்த உணர்வு படி நாம் எல்லோருக்கும் நல்லது நடக்கணும். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதித்து மத்திய அரசு நடக்க வேண்டும் என்பதுதான் நடக்கும் என்று நம்புவோம். நம்பி அது நடக்கவில்லை என்றால் நிச்சயம் உங்களோடு சேர்ந்து நாங்களும் போராடுவோம்.